ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு வந்து மன்னிச்சு. நான் வந்து ரீசனும் வந்து சொல்லிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்த டிஸ்னி டிசைட்ஸ் யூ. எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸ்டார்ஸ் ஒரு ஜீவன்லாம் வந்து டெய்லி வந்து கமெண்ட் வந்து எப்போ போடுவீங்கன்ட்டு. சரி, ஒரு வழியாக போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்னி டிசைட்ஸியோட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள மிச்ச பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்ஃபர்மேஷன் வரும். சரியா? ஓகே ஸ்டார்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் பார்ட் வந்து எதோட வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜெனி வந்து செம்ம ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஊரில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை பஸ் ஏற்றி விட வந்திருப்பாங்க. நீங்களும் வந்து பஸ்ஸில் ஏறி வந்திருப்பீங்க. அதோடு வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு சைடுக்கு பஸ்ஸில் இருக்கீங்க. அங்கே வந்து ரோஸும் ஜெனியும் வந்து இன்னொரு சைடு வந்து உட்காந்துருக்காங்க. நீங்களும் வந்து அப்படி வந்து நீ யாருன்னே தெரியாதுல்ல நீ யாருன்னே எனக்கு தெரியாது அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அங்கே ரோஸும் ஜெனிட்ட என்ன ஆளின்னு இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஒன்று. அங்கே ஜெனியும் அதை எனக்கும் தெரியல, எதுக்கு பார்க்க கூட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனி தான் மெசேஜ் பண்ணுறா, என் பக்கத்தில் வாரியா, இவளை எங்கேட்டு ரோஸ் எங்கேட்டு தள்ளி விட்ருவோம், அந்த ஆட்டுக்கார மட்டும் தள்ளி விட்ருவோம். ஏன்னா பின்ன உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு அக்கா மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. அது வந்து இந்த ஆடு மேய்க்கிறவங்க அந்த மாதிரிலாம், அது வந்து எப்படியோ ஒரு ஃப்ரீ பஸ் மாதிரி தான். நம்ம ஊரில் ஃப்ரீ பஸ்ஸில் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, அந்த மாதிரி தான் எல்லோரும் ஏறி வருவாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து இப்படி உட்காந்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும்ல அவங்க ஆடு மேய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காட்டுப்பாதை வழியாக தான் போவீங்க. அவங்களுக்கு வந்து நடக்க கஷ்டமாக இருக்கும். சரி ஃப்ரீ பஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த பஸ்ஸில் ஏறி இப்படி வந்திருப்பாங்க. அவங்க அதை வந்து இவ்வளோ தள்ளி விட்டுறலாம், நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூடுறாங்க. நீங்கள் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. ஒன்றையும் அவங்களும் பயந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லேயே கேட்குறா, இங்கே பாரு சுற்றி பாரு கொஞ்சம் அப்படின்னே. அங்கே ஜெனி வந்து சுற்றி பார்க்குறா. பார்த்துட்டேன் என்ன ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லையா, இருக்கிறது ஃபுல்லாக என் ஊருக்காரங்க தான். அவ்வளோ எங்கள் ஆத்தா கரெக்ட் பண்ணி போட்டு கொடுத்தாங்க, மொபைலில் உனக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. உடனே அதுதான் இருக்கா. உடனே இப்போ தான் ஜெனிதா ரோஸ்ட்டு சொல்கிறா, எப்படி இருக்காமலாம்ல எல்லாரும் அவங்க ஊருக்காரங்களாம் அப்படின்னே. எல்லாத்துக்கும் இப்போ சரி கண்ணை கட்டி விட்டுரு அப்படிங்க, ஐயா பொத்திக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஜெனி வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் அளவுக்கு தான் வந்து உங்கள் ஊர் ஆட்கள்லாம் அதிலே இறங்கிடுவாங்க. என்ன போகிறது அந்த உங்கள் காலேஜ் இருக்கிறது இன்னொரு கொஞ்சம் தள்ளி ஊர் தானே, எப்படி ஒரு மணி நேரம் ட்ராவல். அந்த அரை மணி நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து இறங்கிடுவாங்க. ஏன்னா இறங்கிடணும், இதுக்கு மேலே போனால் அவங்க ஊருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு இது இருக்காதுன்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. உடனே அதே மாதிரி மொத்த கூட்டமும் இறங்கிட்டு நீங்கள் பார்க்கிங்க சுற்றி ஆஹா யாருமே இல்லை. கண்டக்டரனே டிரைவரனு பார்க்கிங்க. சரி 2 பேரும் நம்ம ஊரில் சரி சொல்லி கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் திரும்பி அப்படி வந்து அப்படி ஜெனி வந்து பார்க்கிங்க. இப்போ மனசில் தன்னாரே தன்னாரே நன்னாரே நாரே தன்னாரே நான் அந்த பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு. படாவ வேறு சிரிச்சிட்டு இருக்கா. உடனே பக்கத்தில் ரோஸும் என்ன மச்சான் மாதிரி சிரிப்பாக இருக்கு, என்ன விஷயம் அதுவா, சில பேர்லாம் இப்போ ஓட வேண்டிய நேரம் வந்துட்டு அதான் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. ஓட வேண்டிய நேரமா, கொஞ்சம் எந்திரிய அப்படிங்கிறா. உடனே புரிஞ்சு போச்சு, இதுக்கு தான் இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த கடைசி சீட்டு இருக்கும் தெரியுமா, அதில் போய் படுத்துக்கிட்டா. உடனே அவள் கண்டக்டர் இருக்காங்க, என்ன யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னே. வரமாட்டாங்கம்மா, படுத்து தூங்குங்க, உங்கள் ஊர் சைடு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா மதியம் ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு எப்படி 10 மணி தான் கிளம்பியிருப்பீங்க, அப்படி 11 மணி அந்த மாதிரி ஆயிருக்கும். ஆனால் அதெல்லாம் மொட்டை வெயிலில் யாரும் வரமாட்டாங்க. சரி தூங்கு, வந்தாலும் பார்த்துக்கலாம், இவ்வளோ சீட்டு இருக்கே அப்படின்னு. சரி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் படித்து தூங்கிட்டா. உடனே கண்டக்டர் அண்ணாவும் டிரைவர் அண்ணா பக்கத்தில் உள்ள சீட்டில் போய் உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் என்னமோ பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்களும் அப்படி குடுன்னு ஓடி இப்படி வந்து இப்படி ஜெனியோட பக்கத்தில் வந்து உட்காருங்க. அவளுக்கு வந்து எப்பா உலகத்தில் உள்ள மொத்த சந்தோஷமே எனக்கு தான் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து அவளுக்கு உட்காந்துருக்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும், லவ் பண்ணுற பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்தா அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அவளுக்கு இருக்குது. நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அவள் தான் அப்படி இருந்தவங்க மேலே அப்படி
கைப்போட வாரா, நீங்கள் இப்படி வந்து பார்க்குறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து அப்படி கையை வச்சுக்கிறா. உடனே நீங்களும் இப்போ அவளோட கையெடுத்து உங்களோட ஷோல்டரில் வந்து வைக்கிறீங்க. ஆனால் அவளை வந்து அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. பார்த்து பார்த்து ரொம்ப ஓரத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது. பொத்திக்கிட்டே நீ என்ன சோழி மைத்த பாக்கி அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்கிறா. சரி ரைட்டு விடு அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் வந்து குப்புரடிச்சு படுத்துக்கிறா. உடனே நீங்களும் இப்போ ஜெனியோட ஷோல்டரில் வந்து சாஞ்சிட்டு அப்படி வந்து வாரீங்க. அப்பா என்ன ஒரு இது அப்படி சொல்லிட்டு வந்து அவள் வந்து அப்படியே மொத்த சந்தோஷமாக அவளுக்கு இருக்கிற மாதிரி அவள் இருக்கா. ஏன்னா அது அவங்க இருக்கிறவங்களுக்கு அப்போ தெரியும். அந்த மாதிரி வந்து அவளுக்கு தான் இருக்கிற மாதிரி அவள் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ வந்து அப்படி வந்து கொஞ்சம் தூரமாக ஆகுது. உடனே சரிதான் இது மட்டும் அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், எனக்கு வாந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. அப்படி போடி இவளே அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் அவளை போய் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படி கொஞ்சம் தூரம் வந்தது வந்து நீங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படி வளவலன்னு பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்படி இருந்துச்சு இல்லை எங்கள் அம்மாட்ட மட்டும் பண்ணியிருந்து அப்படி தான் ஓஹோன்னு பேசிட்டு வந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஜெனி வந்து அவளும் சொல்ல அவளும் அப்படி நடந்தது நாங்கள் அந்த வீட்டில் இருந்தது அப்படி சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பா. உடனே இப்போ நீங்களும் அப்படி கொஞ்ச நேரத்தில் வந்து தூங்கிட்டீங்க. ஏன்னா வந்து பஸ்ஸில் வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வரணும்னா அப்படின்னா பக்கத்தில் ஒரு நம்பிக்கையானவங்க இருக்கணும். சரி இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்மளை வந்து நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் இருந்து தூக்கமே வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பக்கத்தில் சரி இவன் பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவள் மேலேயே சாஞ்சி அப்படி வந்து தூங்கிடுறீங்க. அவளுக்கு ஜெடி பரவசத்தில் பறந்துட்டுருக்கா. அவளுக்கு தூக்கமே வரமாட்டேக்கி. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. பஸ்ஸில் வேறு இங்கே ஜம்முன்னு பாட்டை போட்டு லவ் சாங்காக ஓட்டுது. அவனே மனசங்க குழுன்னு ஆவி அவள் அப்படி நிம்மதியாக வந்துட்டுருக்கா. இங்கே ரோஸும் அங்கே சைடு பார்த்து அவள் தூங்கிட்டு இருக்கா. அவள் கனவுல சனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே ராகம் விட்டுட்டுருக்கா. அவளுக்கு சட்ட சிக்கல் தான். அங்கே ஃபுல்லாக எப்படி சனா ஃபேமிலி ஃபுல்லாக போலீஸு எப்படி தான் சமாளிக்க போகிறோம்ல தெரில. பிள்ளை பாவம். இந்த சைடு பார்த்து நீங்கள் அப்படி தூங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் பஸ் ஸ்டாப்பை வந்துட்டு இப்போ கண்டக்டரும் இறங்குங்கம்மா எந்திரிங்க அப்படின்னோடனே இப்போ தான் சரிதான் உங்கள் கடை சொல்லிட்டு நிலா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் கடத்தை தொட்டுட்ருக்கா. அவளுக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்குது. நீங்களும் முடிச்சுட்டு நான் அதுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு ஆமாம் வா அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை வந்து கைப்பிடிச்சி அப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் பார்த்த கரெக்டாக உங்கள் காலேஜோட பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ரோஸ் என்னன்னா நல்ல தூக்கம். நீ செடி உங்கள் கூட இருந்து இதில் வந்து இவன் ரோஸை மறந்துட்டா. அவள் சரியான தூக்கம் எந்திக்கிற மாதிரி தெரியல. உடனே இப்போது கண்டக்டர் என்னதான் ஏம்மா எந்திரி அப்படிங்காங்க. ஓஹோ அவள் சரியான தூக்கம். இவ்வளோ நாள் வச்சு தூங்காததுக்கு மொத்தமாக வச்சு தூங்கிட்டு இருக்கா. இப்போ தான் கண்டக்டர் வந்து எழுப்பி பார்க்காங்க. எந்திக்கிற மாதிரி தெரில. இப்போ ஃபோனில் வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. அது வந்தோடனே அப்படி டக்கு இருந்துச்சு. படப்படன்னு வந்து ஃபோன் எடுக்கிறா. எடுத்துகிட்டு ஹலோ ரீச் ஆகிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு வந்து சனா தான் கேட்குறா. ரீச் ஆகிட்டேன் மணி வந்துட்டியா அப்படின்னு. நானும் வந்துட்டேன். சரி எங்கே இருக்கா அப்படின்னு சுற்றி பார்க்குறா. பார்த்தா பஸ் இருக்குது. கண்டக்டரே பேந்து முடிச்சிட்ருக்காங்க. ஏம்மா சீக்கிரம் இறங்க உனக்காண்டி தான் வந்து பஸ்ஸு 10 நிமிஷமாக நின்றுட்டு இருக்குச்சு. தயவு செய்து இறங்குனாங்க சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரிண்ணா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ரோஸை வந்து அப்படி வந்து இறங்கிடுறா. இறங்கிட்டு அட பாவிகள் நீங்கள் பண்ணுற லவ்ஸில் என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸை வந்து தலையில் அடிச்சுட்டு நடந்துட்டுருக்கா. சரி சொல்லு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சனா கூட கடலில் போட்டு நடந்துட்டுருக்கா. ஏன்னா வந்து ரோஸ் வந்து எப்படின்னா சனாக்கு மட்டும் வந்து ஒரு தனி ரிங்டோன் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பா. அதனால் அந்த ரிங்டோனு சும்மா ஒரு பாட்டு ஓடினா கூட ஓடி வந்து பார்ப்பா இந்த இடத்துல படிக்குதுன்ட்டு. அப்படி வந்து அவங்கள வந்து
வந்து உயிராக இருப்பாள். இப்போ அப்படியே பார்த்தா காலேஜ் கேம்பஸ்குள்ளே வாரீங்க, வந்துட்டு உங்கள் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் வந்து ஜெனி தான் தூக்கிட்டு வருவாள். இப்போ வந்து உங்கள் ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய சைடு வந்துட்டு ஒன்று ஜெனியும் சரி பார்த்து பத்திரமா இரு, நான் வாரேன் நாளைக்கு அப்படி சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டே டாட்டா போட்டு போவாள். நீங்களும் அப்படி வெக்கப்பட்டே டாட்டா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து நீங்களும் வந்து ஹாஸ்டல் வந்து வந்துடுறீங்க. உடனே எங்கள் ஜெனி அப்படி வைக்கப்பட்டு வெளியே வர பார்த்தா ரோஸு அப்படியே கதை பேசிட்டு அதை ஃபோன் பேசிட்டு நின்றுட்டுருக்கா. அண்ணே மச்சான் மன்னிச்சு, நீ இருந்ததே நான் மறந்து போயிட்டேன். மறக்கும், சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனியும் ரோஸை வந்து போகிறாங்க. அப்புறம் அவங்க வந்து காலேஜில் வந்து ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட சொல்லி வந்து பைக்கை வந்து நிப்பாட்ட, ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பைக்கு வந்து நிற்கும். அதில் 2 பேரும் ஏறி 2 பேரோட வீட்டுக்கும் வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து அப்படி வந்து உங்கள் சைட் பார்த்துட்றோம், நீங்கள் வந்து அப்படியே ஹாஸ்டலில் வாரீங்க. அப்படி வந்து அப்படி மொத்த சந்தோஷமாக உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒரு பிடிச்சவங்க கூட இருந்தால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ரூமுக்கு வந்து டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. நாக் பண்ணி கதவை திறந்தால் பார்த்தா எங்கே லில்லி அப்படி வந்து ரூம் அப்படி குப்பையாக்கி வச்சுருக்கா. குப்பை கொடூரத்துலேயும் கொடூரம் கொடூரமாக இருக்குது. உடனே நீங்களும் இப்போ வந்து ரூம்குள்ளேருந்து போகிறீங்க. போனோடனே லில்லி உங்களை பார்த்து நிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறா. என்ன மேடம் ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க போல, நான் இல்லாமல் ஜாலியாக இருந்தேன் நான் பாரு. நீ இல்லாமல் இந்த ரூமில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ இருந்தவள்ட்டு கொஞ்சம் க்ளீனாக வைப்பேன், ரொம்பலாம் வைக்க மாட்டேன், ஏதோ ஓரளவுக்கு பொருளாட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பாரு குப்பை குளமாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ அப்போ இதுக்கு தான் என்ன மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டது. இல்லடி ரொம்ப தனியாக இருக்குது, ரொம்ப இதாக இருந்துச்சு தெரியுமா, நான் ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லில்லி வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறேன். நீங்களும் சரி ஃபீல் பண்ணாத, ஏதோ வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து என்ன அப்படியே வந்து சூட்கேஸ் திறந்து லில்லி நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேனே எங்கள் திருவிழா கடையிலேருந்து அப்படின்னு ஓமாடி கதையெல்லாம் கேட்டேன். ஒரு படத்தில் கூட எப்படி கதை இருக்காது, வாழ்க்கை இருக்கே, எப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நீங்களும் அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து லில்லிக்கு வந்து நிறையா இந்த கிளிப்பு வளையல், அதுக்கப்புறம் நிறையா மாடலான கிளிப்பு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. உடனே அவளுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்குறீங்க. அவள் தேங்க்ஸ் டீ அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நீங்களும் வந்து உங்கள் ரூமில் வந்து நீட்டாக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி போயிருக்கீங்கன்னா அடுத்த நாள் தான் வந்து காலேஜ். சரி ஒரு நாளைக்கு முன்னாடி போனால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கிளம்பியிருப்பீங்க. உங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு அப்படி கிளம்பியிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் க்ளீனாக்கி வச்சிட்டிங்க. இப்போ அப்படி வந்து நைட் ஆகுது. நைட் என்ன பேசணும், ஃபோன் கண்டிப்பாக பேசவே ஆகணும் இல்லையா, இல்லைனா வந்து மனசு வந்து நிறையாது. அதனால் வந்து நீங்களும் வந்து அப்படி வந்து கால் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த மேடம் வந்து வீட்டில் வந்து அப்படி உட்காந்துட்டு உங்கள் கால் வந்தோடனே பண்ணிட்டாயா, நிலா எப்போ வருதோ அப்போ தான் இந்த நிலாவும் ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சிரிச்சிட்டு அப்படியே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கப்பா யார் நீங்கள் அப்படின்னே, யார் நீங்கன்னு தான் கேட்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. அப்படியே வந்து அப்படி நிறைய வந்து பேசுகிறீங்க. அப்படி நைட்டு வந்து அப்படி சொல்ல 10 அப்படி முடியே பேசிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்களும் 9 மணி 10 மணி அப்படி இல்லை தூங்கிறாள். உங்களுக்கு சரியான தூக்கம் வருது. இவா வேறு பேசிகிட்டே இருக்க விடமாட்டேக்கா. உங்களுக்கு இப்போ தான் டென்ஷன் ஆகுது. ஏன்னா எதை வேணாலும் யாருக்காண்டியும் எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் சோறு தூக்கம் அந்த மாதிரிலாம் யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க முடியாது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கம் வருது. உடனே நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறீங்களா, சரிம்மா தாயே போய் தூங்கு அப்படின்னு. நீங்கள் எனக்குலாம் 1 மணி 2 மணிக்கு தான் போய் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளும் சொல்லிடுறா. நீங்களும் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் நாளாக கனவு லோகத்தில் மிதந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அங்கே ஜெனி வந்து சிரிக்கிறா. சரி போய் சாப்பிட்டு தூங்கண்ணே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறா. வந்து நீங்களும் சரி உங்களுக்கு வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லணும்னு தோணுது. ஆனால் வந்து சொல்ல முடியலை, இங்கே நிற்கிது, தொண்டையில் நிற்கிது, ஆனால் வர மாட்டேங்குது. உடனே அவளை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறா சொல்லுவாளா அப்படின்ட்டு. அதை சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனே வச்சிடுறா. உங்ககிட்ட சொல்லணும் ஆனால் இப்போ வேண்டாம், நான் கொஞ்சம் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒன்று லில்லியும் அவங்க பக்கத்தில் கடலை போட்டுட்டு தான் இருப்பாள்.
அவள் யார்கிட்ட கடலை போடுறான்னு எனக்கே தெரியாது ஸ்டார்ஸ். உடனே இப்போ வந்து லில்லி வந்து அப்படி வந்து காலை கட் பண்ணிடுறான். ஏன்னா அவளும் உங்கள் கூட சேர்ந்து கோஷ்டி தாங்க. அவளுக்கு வந்து அடி 10 மணி அந்த மாதிரி தூங்கிடணும். ஏன்னா 2 பேருமே தூங்கிடுவீங்க. உடனே அப்பா ஒரு வழியாக வச்சுட்டாங்க அப்பா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லில்லி வந்து அப்படி சிரிக்கிறா. அப்படி நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க லில்லி அப்படின்னு. என்ன பயமுள்ள வாய்ஸே ஒரு ரகமாக இருக்கே, என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. இல்லை நான் வந்து சரி சொல்லி தொலை அப்படிங்கிறா. நான் வந்து ஜெனிக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். எப்பா 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 என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே லில்லியும் சொல்கிறான். நீங்கள் லவ் மட்டும் தாட்டி சொல்லலை, மிச்ச எல்லாமே லவ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இது லவ் வேறு சொல்கிறது ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறான். இருந்தாலும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்லடி அப்படின்னே ப்ராசஸ் தூக்கி குப்பையில் அள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் சரி நான் வந்து அவகிட்ட வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரும்போது நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணாமல் விடவே மாட்டேன். இது வந்து ப்ராமிஸ் டே அப்படி சொல்லிட்டு வந்து லில்லியோட தலையில் எடுத்து சத்தியம் பண்ணிகிட்ருக்கீங்க. அடிப்பாவி நீ என்ன கொல்ல கூட மாட்டேடி. இந்த மேடம் போவாங்க சரியா, சொல்கிறது கேளுங்க எல்லோரும். இந்த மேடம் வந்து போவாங்க லவ் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்து லவ் யூ சொன்னோன்னே இந்த மேடம்க்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அப்படி வந்து ஓடி வந்து பாத்ரூமில் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இதான் நடக்கும் சரியா. நான் வந்து சாவ போகிறது உறுதி நாளைக்கு அப்படி சொல்லிட்டு வந்து லில்லி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ லில்லிக்கு தான் நீங்கள் வந்து அடிக்கிறீங்க, சும்மா லாட்டுக்கட்டி போகலாம் அந்த மாதிரி அடிக்கிறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுறேன், நானே ஒரு மோட்டிவேஷன் எடுத்தாலும் நீ என்னை விட மாட்டேன் போலே அப்படின்னு. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே லில்லியும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வந்து 2 பேரும் வந்து தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் வந்து ஆகுது. ஏன்னா உங்கள் ஃபஸ்ட்டு செம்மு முடிஞ்சு உங்களுக்கு செகண்ட் செம்மு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கொஞ்சம் அப்படி வச்சு கொஞ்சம் வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் காலேஜில் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி சேர்லாம் போட்டு ஸ்டேஜ்லாம் டெக்கரேஷன் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய கிராண்டான ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சிம்பிளாக தான். இப்போ அதே மாதிரி ஸ்டேஜெல்லாம் டெக்கரேட் பண்ணி அப்படி சேர்லாம் போட்டு இந்த சேர்லாம் போட்டிருக்காங்க. தரையில் தானே உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து அப்படி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்களும் கிளம்பி அப்படி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்படி வந்து உட்காந்துட்டீங்க. உங்கள் காலேஜ் வந்து எப்படின்னா ரொம்ப கொடுமைப்படுத்துகிற காலேஜெல்லாம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் இயர் இங்கே தான் உட்காரணும், செகண்ட் இயர் இங்கே தான் உட்காந்து ஆகணும், தேர்ட் இயர் இங்கே தான் உட்காந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. உடனே நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள பிளேஸ் எல்லாமே நிரம்பிட்டு மொத்தத்தில் அப்படி உட்காந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பின்னாடி போய் உட்காராலும் கிடையாது, முன்னாடி போய் உட்காராலும் கிடையாது, நடுவில் தான் உட்காருவீங்க. ஏன்னா அதான் பிரச்சனை இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோட உட்காந்துருப்பீங்க. இப்போ என்னென்னா சீனியர்ஸ் வந்து மாதம் வந்து என்ட்ரி கொடுக்காங்க. டான்னு அப்படின்னு எல்லா ஜூனியர்ஸும் அப்படி வாயை பழந்து பார்க்குறாங்க. ஏன்னா எல்லோரும் வந்து நாங்கள் சும்மா சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் குரூப் ட்ரெஸ் போட்டு தான் கலக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நல்லா வந்து சேமாக வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு பிளாக் பேண்ட்டும் போட்டு ஜம்முன்னு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ வந்து ரோஸும் ஜெனியும் தான் அப்படி அங்கேருந்து நடந்து வராங்க. நீங்கள் அப்படி பேண்ட் பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க பார்த்தா நாங்கள் எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒரு கெத்தான கைஸில், அதனால தான். இப்போ வந்து ஜெனி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு தேடுறா. பார்த்தா நீங்கள் வந்து நடுவில் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் தான் அவளை பேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா மூஞ்சி திருப்பி. அவளும் உங்களை பற்றி அவ்வளோ நேரம் வந்து எப்படி சொல்ல மூஞ்சி வந்து ஒரு மாதிரி டெரராக வச்சுட்டு அப்படி வந்து இப்படி தேடிட்டே இருந்திருப்பா. உங்களை பார்த்துட்டு அப்படியே சின்ன பிள்ளை பார்த்து அப்படி சிரிக்கிறா. உடனே நீங்கள் அவள் சிரிக்கிற பார்த்து நீங்கள் கூட கொஞ்சம் சிரிக்கிறீங்க. உடனே பக்கத்தில் இல்லை போதும் முடியும் அப்படிங்கிறா. உடனே நீங்களும் சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து கீழ்றீங்க. உடனே அவளையாவா அப்படின்னே இவன் ஸ்டேட்டாக வந்து உங்கள் ரோட்டை தான் வந்து நிற்கா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இவன் என்ன இங்கே வந்து நிற்க அப்படின்ட்டு. உடனே அவளை பார்த்தோன்னே சீனியர் நீங்கள் கறக்கணுமா பார்த்தாலே தெரில போங்கடி அப்படிங்கிறா. உடனே அவள் ஓகே சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி போயிடறாங்க. உடனே நீங்களும் சரி நம்மளும் தானே ஜூனியர்ஸ்லாம் இருப்போம், சரி அப்படியே நடுவில் இருக்க ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி எந்திக்கிங்க. ஒன்றும் இல்லை நீ எங்கடி எந்திக்கிற. ஒன்று இல்லை கூட்டமே இங்கே தான் உட்காரும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கே ரொம்ப பெரும் அவமானப்படுத்திடுவாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் எந்திக்கிங்க. விஜயதான் நீ எங்கே போகிற அப்படிங்கிற. இல்லை நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. உடனே நீங்களும் அப்படி உட்காந்துக்கிறீங்க. அவங்க எல்லோரும் அப்படி ஆச்சரியம் பக்கம் என்னடி நடக்குது இங்கே. முன்னாடி கேள்விப்பட்டதில் சரிதான் போல் இந்த ஜெடி சீனியருக்கும் இந்த நிலாவுக்கும் ஏதோ ஓடுது போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி முன்னாடியில் பேசிகிட்டு இருக்கா. உங்கள் காதுக்கே உழுது. நீங்களும்
மனசுல நினைக்கிறீங்க, ஆமாடி ஆமாம் ஓடுது பறக்குது தாவுது நல்ல என்ன கருமத்தையும் நினச்சிட்டு போங்க, கல்யாணம் பண்ணி உங்கள் முன்னாடி காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. பக்கத்துலேயே வந்து ஜெனி வந்து உட்காந்துக்கிறா. அப்படி வந்து உங்கள் சேரில் அப்படி கையை போட்டு அப்படி உட்காந்துக்கிறா. அவங்க எல்லோரும் உங்களெல்லாம் பார்க்குறாங்க. பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, தெரியாது நம்மளுக்கு. ஆனால் முன்னாடி உள்ளவங்க திரும்பி பார்த்தா பிரச்சனை இல்லை. உடனே ஜெனி தான் எவ்வளாட்டு பின்னாடி திரும்பி பார்த்திவன் வச்சுக்கவான், நீங்கள்லாம் இந்த காலேஜில் இருக்க முடியாது, பறக்க விட்ருவோம் எல்லாத்தையும் அப்படிங்கிறா. உடனே எல்லாரும் சரி சும்மா பியான் ஜொலியை கூட மண்டையை இப்போ திருப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா ஜெனி இருக்கா, பக்கத்தில் வந்து அந்த சைடு வந்து ரோஸ் இருக்கா, இப்போ உங்கள் சைடு நீங்கள் இருக்கீங்க, இந்த சைடு வந்து லில்லி வந்து இருக்கா. இப்போ வந்து என்னென்னா ரோஸோட பக்கத்தில் வந்து ஒரு சீட்டு இருக்குது. யாருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு யாருக்கு? அவளுக்கு தான். அவளுக்கும் அப்படி சீட்டு போட்டு வச்சுருக்கா. இவள் வந்து அப்படியே ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டோ அதில் எடுத்தோடனே ஆண்டரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்குவாங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்தோம், நம்மள்கிட்ட நம்ம கடலை போடலாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனியா அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கு வந்து இப்போது பஸ்ஸில் வந்து நீங்கள் தனியாக இருந்தீங்க, அது ஒரு இது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கா, அது வந்து உட்காருக்கு உங்களுக்கு ஒரு மோரி வச்சுலாம் ஊற்றுது. அப்படி டென்ஷனாக இருக்கீங்க. இப்போ ஜெனி அவங்க கையை வந்து பிடிக்கிறா, என்னையாக கை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கீங்க. உங்களுக்கு அப்படி கை கால நடுங்குது. எதுக்கு பயப்படுற இப்போ? எதுக்கு பயப்படுற? இங்கே எவளாட்டி ஏதாச்சும் சொல்லிடுவா நம்மளை அப்படிங்கிறா. ஒன்று நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போட ஆரம்பித்தோன்னே எல்லோரும் வந்து இந்த டான்ஸு அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்களும் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டீங்க. அவங்களுக்கு அப்படியே வேக்கிறது அந்த மாதிரிலாம் நின்றுட்டு கொஞ்சம் படப்படன்னு இருக்கிறதுலேருந்து நார்மல் ஆகிட்டீங்க. எல்லாருமே அங்கே ரோஸ்க்கும் வந்து சனாந்து உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. லில்லிக்கு பார்த்தா அதே ஆள் வந்தாச்சு. அப்படி வந்து இப்படி ஜோடிகளாக இருக்கீங்க அந்த வருஷம் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு வந்து சும்மா இருக்கும்போது எதாச்சும் சும்மா விளாடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. பக்கத்தில் லில்லி இருப்பா, இப்போ அவளை பிடிச்சி நீங்கள் நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பார்த்தா இவ தானே உட்காந்துருக்கா. ஒன்று நீங்கள் தான் இப்போது ஜெனியோட கையை வந்து பிடிச்சி இழுக்கிறீங்க. ஒன்று ஜெனியும் சிரிச்சிட்டு என்ன இவா கையெல்லாம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கா. நீங்கள் தான் பருப்பு கனியவா பருப்பு. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் அண்ணனுக்கு தம்பிக்கு இல்லாத உறவெல்லாம் சேர்த்துக்கிட்டு தம்பிக்கு தாத்தாக்கு பாட்டிக்கு பூட்டிக்கிட்டு பருப்பு கடவா பருப்பு. இப்போ கொண்டு போவோமா நம்ம? நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது, நண்டு. அவனுக்கு ஜெனிக்கு வித்தியாசமாக இருக்குது. என்ன பண்ணுறதா? நண்டு வருது நரி வருதுன்ட்டு அப்படி கிச்சு கிச்சு பண்ணுறா. ஒன்று அவன் கிடந்து அப்படி சிரிக்கிறா. ஒன்று அங்கே ரோஸோ இது சைடு லில்லியோ என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க, கலவரம் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபங்க்ஷனில் இருந்து ஒன்று நீங்கள் கிடந்து சிரிச்சிருக்கீங்க. அங்கே பக்கத்தில் அங்கே சடா பார்த்துட்டு எனக்கும் அப்படி ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடி பாதி அமைதி இறி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உள்ளவங்கள பார்த்தா நீங்கள் வெக்கப்பட்டு சிரிக்கீங்களோ இல்லையோ, பின்னாடி உள்ளவங்க நல்லா வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே இப்போ தெரியும், சரி நீ பண்ணிட்டல்ல இப்போ நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நீங்கள் நோ அதெல்லாம் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு வந்து புது விளாட்டு விளாடுறாங்களோ அவங்க தான் ஆடணும், அப்படி ஆடக்கூடாது. உடனே ஜெனி கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிற மாதிரி அப்படி வந்து சீன் போடுறாளா. உடனே சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி கையை கொடுக்குறீங்க. உடனே ஜெனி அவங்க கையை வாங்கிட்டு அப்படி வந்து முதல்ல பருப்பு கிடைக்கும் பருப்பு அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சரியான சிரிப்பு வருது. உடனே உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உனக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு பாட்டிக்கு பொட்டிக்கிட்டு அவளை சொல்லிட்டு நண்டு வருது நரி வருது. நீங்கள் வந்து இடுப்பிலோடு கையை வச்சுக்கிறீங்க. ஏன்னா அங்கே தானே கிச்சலை கட்ட வருவா. ஒன்று உங்களுக்கு சில பேருக்கு வந்து சொரணையே இருக்காது இல்லை, இந்த கிச்சனில் கண்டபடி சொரணையே அது சூடு சொரணை ஒன்றுமே இருக்காது இல்லைங்களா. ஆனால் சில பேரில் தொட்டாலே துள்ளிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சில பேரில் படுத்து உருண்டுருவாங்க. நானும் அப்படித்தான். எனக்கு கிச்சனில் கட்டினாலே நானும் பறந்துடுவேன். இப்போ அதே மாதிரி அவள் வந்து அப்படி கிச்சனில் கட்டினோடனே நீங்கள் படுத்துரு லைட்டாக அதை தொடுறதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படியே உருண்டுறீங்க. ஒன்று அவளும் எம்மா தாயே போதும் இது லாட்டில் என்னமோ தனியாக இருக்கும் போது விளாண்டுக்கிடுவோம் அப்படிங்கிறா. உடனே நீங்களும் சிரிச்சிட்டு ஓகே தயவுசெய்து லாட்டில் விளாடாத பரவாயில்லாடுவோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் தலையாட்டிடுறீங்க. உடனே இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 ஃபங்க்ஷன் போனால் வந்து ஜெனியோட ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து எந்திரிக்கிறாங்க திடீர்னு. உடனே இப்போ ஜெனியும் சரி ரோஸே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறா. உடனே நீங்களும் கையை பிடிச்சிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பாரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து அப்படி வந்து போகிறா. போய் அங்கே பார்த்தா ஸ்டேஜில் ஜம்முன்னு டான்ஸ் ஆடுறாங்க.
எப்படி இருக்கோம், பரவசத்தில் பறக்க மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட கூட சொல்லலை நான் டான்ஸ் ஆட போகிறேன், அதுக்கு தான் குரூப் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. பார்த்தாங்க கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஜம்முன்னு கிடந்து குத்தாட்டமாக கிடந்து ஆடுறாளுவோ. உங்களுக்கு நீங்கள் விசில்லாம் அடிச்சுட்டு ஜடி அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கீங்க. சாணானா ரோசே ரோசேன்னு கத்திட்டு இருக்கா. அங்கே ஸ்டேஜில் 2 பேருக்கு கேட்குது, 2 பேரும் கிடந்து சிரிச்சிட்டே கிடந்து டான்ஸ் ஜம்முன்னு கிடந்து ஆடுறாள். சீனியர்ஸ்னால் ஒரு கெத்து வேண்டாம், அந்த கெத்தை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஜம்முன்னு. ஒன்று நீங்களோட பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுறீனா அப்படின்னு எடுத்துகிட்டு தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. வந்துட்டு இப்போது அப்படி வந்து கெத்தாக டான்ஸ் ஆடிட்டு அப்படி இறங்குறாங்க. எல்லோரும் கடந்து கத்தி விசில் அடிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா வெடி போட்டுட்ருக்காங்க. ஏன்னா சீனியர்ஸ் இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் நாளில் காலேஜ் விட்டு போயிடுவாங்க, பிறகு வெடிப்பட வேண்டாமா, அதெல்லாம் வெடி போட்டு கத்து கூச்சலடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போது அங்கே பேத்து விறுவிறுத்து ஆட்டின ஆட்டம் அப்படி கடந்து குத்து டான்ஸு கடந்து ஆட்டமாக ஆடிப்பாள். சும்மா நம்ம ஆட்கள் டான்ஸில் புலி அது மாதிரி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இப்போ வந்தாச்சு. இங்கே வந்துட்டு அப்படி மறுபடியும் உங்கள் சைடு வந்து உட்காந்துக்கிறா. அவளுக்கு வேத்து ஊற்றுது. யார்ட்டு பார்த்தீங்க கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து கரிசி வந்து குடிக்கிறீங்க, அவளை வந்து தொடச்சிக்கிறா. உடனே நீங்கள் தான் சொல்கிறீங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இது அங்கே காலேஜ் சைடு கொஞ்சம் வாரியா உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. என்ன பேசணும் அப்படிங்கிறா. அது பேசணும் வாரியா இல்லையா அப்படின்னு. சரி வாரியா வந்ததுன்னா ஆகணும், வேற எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி சொல்லி சிரிச்சிட்ருக்கா. இப்போ ஃபங்க்ஷனும் வந்து அப்படி வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படி கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படி வந்து முடியுது. உடனே நீங்களும் இங்கே பாரு நான் போகிறேன், நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீ வா சரியா அப்படின்னே. சரி எதுக்கு இவள் பிளான் போடுறா, ஜெனிக்கு கொஞ்சம் கிடைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து அப்படி உட்காந்துருக்கா. இப்போ வந்து நீங்களும் வந்து அப்படியே அந்த ஹாஸ்டல் காலேஜ் சைடுனால அந்த ஹாஸ்டல் சைடு தான். இப்போ நீங்களும் ஏன் லில்லி நாயை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. நில்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து லில்லியும் வந்து வாரா, நான் சொன்னதெல்லாம் வாங்கி வச்சு அப்படின்னு வாங்கி வச்சு இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் போய் ஒரு இதை எடுத்து தந்து உங்கள் கையில் வந்து கொடுக்குறா. கொடுத்தோடனே பார்த்தா அது வந்து ஒரு பொக்கே தான், ரோஸ் பொக்கே. நீங்களும் ஐயோ என்னத்தை சொல்ல போகிறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையிட்ட காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து நின்றுட்டுருக்கீங்க. உடனே இப்போது நீங்கள் ஜெனிதா ரோஸ்ட்டை சொல்லிகிட்டு இருக்கான் மச்சான் அப்படின்னு. என்ன போடுற ஆட்டம் சரியில்லை அப்படின்னு. இன்னைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி உனக்கு தெரியும் அவனை அப்படி நினைக்க வேணாம் பாரு அப்படி சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் டாட்டா குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே அப்படியே ஜெனி வந்து வரோம். நீங்கள் பொக்கே அப்படி வந்து பின்னாடி வச்சுட்டு அப்படி வந்து நீங்கள் வைக்கப்பட்டு நின்றுட்டுருக்கீங்க. உடனே அப்படி வந்து ஜெனியை வந்து வாரா. வந்தோடனே நீங்கள் வந்து அப்படியே பக்கத்தில் நிற்கிறா. சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம், ஏதோ பேசணும்னா சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் ரோஸ் வீட்டு அப்படியே வந்து இங்கே பாரு நீ என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பர்சன்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ வந்தது என் லைஃபுக்கே வந்து ஒரு லக்கு மாதிரி தான். நீ எல்லாம் கிடச்சதுக்கு நல்லா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நீ என் வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். எனக்கு உள்ள எல்லா கஷ்டத்தையும் வந்து நீ வந்து போக்கிட்ட. நீ என் வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த பொக்கே வந்து அவட்ட கொடுக்குறீங்க. அவளை வாங்கிட்டு வருவேன் வாழ்க்கை ஃபுல்லாக உங்க கூட வருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா. அங்கே நிலா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கத்துறோம். பார்த்தா நீங்கள் லில்லி கத்துனதில் வந்து அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா அங்கே நிற்காங்க. அப்படி வந்து உங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. அப்படி வந்து ஜெனிலும் அப்படி ஷாக்கில் நிற்க. இவங்க எப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி வந்து ரொம்ப வந்து ஷாக்காக பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு இப்போ உங்கள் அம்மா தான் ரொம்ப வேகமாக, ஏன்னா உங்கள் ரூம் கிட்ட தான் நின்றுருப்பாங்க. லில்லி தான் என்னமோ பேசி இல்லை அவள் இங்கே இல்லை அவள் அங்கே காலேஜில் இருக்கா அப்படி இப்படின்னு பேசி வச்சுருப்பா. ஆனால் உங்கள் அம்மா அவ்வளோ நேரம் அவளால் பேச முடியல. அப்படி வந்து திரும்பி பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக இங்கே வரதான் நிற்கிங்களா, கரெக்டாக மாட்டிக்கிட்டீங்க. அப்படி உங்கள் அம்மா 2 பேருக்கு கிஸ் பண்ணுறது அப்படி பார்த்துட்டாங்களா. அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அப்படி வேகமாக நடந்து வராங்க. உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. தப்பிச்சு ஓட முடியாது. ஏன்னா அது உங்கள் அம்மா இல்லை, வேறு யாருனா கூட ஓடி போயிடலாம். உங்கள் அம்மாட்ட எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வராங்க. வந்துட்டு உங்கள் கண்ணத்தில் ஏதோ அப்படி சப்புன்னு அப்படி ஒன்று வைக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க ஜெனிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ ஜெனி தான் அவங்கள மறைச்சிட்டு நிற்கா ஆன்ட்டி அப்படின்னு. இப்போ அங்கே ஜெனிக்கும் ஒன்று பழமாக உழுது. ஓகே ஸ்டார்ஸ், இதோட வந்து இந்த
பார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து திட்டாதீர்கள். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூன் போடுறேன். ஓகே ஸ்டார்ஸ், மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க ஸ்டார்ஸ், நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. நானும் என்ன வந்து சீக்கிரம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சின்னா வந்து உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். என்ன வேறு நம்ம மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து பர்த்டேலாம் வருது, அதுக்கெலாம் வேறு ஒன் ஷாட் வேறு ரெடி பண்ணணும். வந்து நான் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். எல்லா ஒன் ஷாட்டையும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கார்ட் வேறு பண்ணணும். ஸ்டோரிலாம் கொஞ்சம் ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் சரியா. அதை வச்சு ஏதாட்டும் கதை மேக் பண்ண முடியுமான்ட்டு பார்த்து நான் வந்து போடுறேன். அதனால் வந்து ஏதாட்டும் வந்து உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் அந்த மாதிரி ஏதாட்டும் கொடுங்க ஸ்டார்ஸ். ஓகே பாய் ஸ்டார்ஸ்.